இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பெத்தானியில் இருக்கிறார். அங்கே லாசர், மார்த்தா, மரியா அவர்களுடைய வீட்டிலே உணவருந்துவதற்காக அந்த இல்லத்தில் நிகழ்வது உணவருந்தும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக நட்பின் அடையாளம் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதாவது வந்தாரை வரவேற்கும் பண்பு. அங்கிருக்கின்ற அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகின்றது. அந்த வேளையிலே அங்கே ஒரு சிறு நிகழ்வானது நடைபெறுகிறது. ஒரு புறம் அன்பின் வெளிப்பாடு, இன்னொரு புறம் மறுதளிப்பதன் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடாக மரியா தெரிகின்றார். ஏமாற்றுவதன் வெளிப்பாடாக யூதாஸ் இஸ்காரியோத்து தெரிகின்றார். மரியா என்ன செய்கின்றார் என்றால், விலை உயர்ந்த வாசனை பொருளை எடுத்து இயேசுவினுடைய பாதத்திலே துடைத்து தன்னுடைய முடியினால் துடைக்கின்றார். இந்த நிகழ்வு என்பது அந்த நேரத்திலே அது அன்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், பொதுவாக ஒரு பெண் செய்கின்ற ஒரு செயலை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த காலத்திலும் அப்படித்தான். ஆனால் அதையும் துணிந்து செய்யக்கூடிய பெண்மணியாக மரியா தென்படுகின்றார். இன்னும் சொல்லப்போனால், அந்த வாசனை பொருளின் விலை 300 தெனாரி என்று சொல்லுகின்ற பொழுது ஓராண்டிற்கான வருமானம். ஓராண்டிற்கான வருமானத்தை எடுத்து அதுவும் விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை இயேசுவின் காலில் ஊற்றுகின்ற அவள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அதுவும் அந்த செயலானது இயேசு எதை நினைவு கூறுகின்றார் என்றால், தன்னுடைய மரணத்திற்காக மரியா தன்னை தயாரிப்பதற்காக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மை சீடத்துவம் என்பது விலை மதிப்பற்றது. உண்மை அன்பு என்பது எதையும் இழக்க தயாராக இருக்கக்கூடியது. தனக்கென்று எப்பொழுது ஒன்றில் வெளிப்படுத்துகின்றோமோ அப்பொழுது அங்கு உண்மை அற்ற அன்பாக அது மாறுவதாக நாம் உணர்ந்து கொள்வது உண்டு. அதை போன்று இன்னொரு மனிதனையும் நாம் பார்க்கின்றோம், யூதா இஸ்காரியோத். இவர் என்ன சொல்லுகின்றார் மரியாவை பார்த்து, எதற்காக அந்த நறுமண தைலத்தை வீணடிக்கின்றாய்? அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. இவன் அக்கறையினால் சொல்லவில்லை, ஏழைகள் மீது கொண்ட அக்கறையினால் இப்படி சொல்லவில்லை. மாறாக பணத்தின் மீது கொண்ட வெறி, பணத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றான். வெளிப்புறமாக தன்னை ஒரு துறவியாக காட்டிக்கொள்ளுகின்றவன், நேர்மையாளனாக காட்டிக்கொள்ளுகின்றவன் தனக்குள்ளே ஒரு சுயநலவாதியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பல நேரங்களிலே நம்மிலும் பலர், அது நாமாகவும் இருக்கலாம், துறவற அடையாளத்தை மேலே வைத்துக்கொண்டு அல்லது குருத்துவ அடையாளத்தை மேலே வைத்துக்கொண்டு கடவுளுக்கு எதிரான செயலையும் சமூகத்துக்கு எதிரான செயலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். யூதாஸை போன்ற ஒரு மனிதனாக, அந்த பழக்கம் உள்ள ஒரு மனிதனாக நாம் வாழக்கூடாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மூன்றாவதாக இயேசு சொல்லுகின்றார், அவள் செய்வது செய்யட்டும், ஏனென்றால் நான் எப்பொழுதும் அவளோடு இருக்கப் போவதில்லை. ஆக இயேசுனுடைய இறப்பை முன்னறிவிக்கும் விதமாக இந்த செயலானது நடைபெறுகின்றது. அதற்காக இயேசு ஏழைகளை ஒதுக்கிவிட்டாரா என்றால் இல்லை. ஆனால் அவருக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது. தான் இன்னும் சில நாட்களில் சிலுவையில் அறையப்பட இருக்கின்றோம், இந்த உலகை விட்டு செல்ல இருக்கின்றோம் என்ற அந்த இயேசுனுடைய நிலைப்பாடு அல்லது கடவுளுடைய திருவுளமானது அங்கு நிறைவேற காத்திருக்கின்ற ஒரு தருணம். ஆகவே இயேசு துரிதப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், அங்கு இருந்த, அதாவது தலைமை பண்பில் இருந்த யூதர்கள் இயேசுவை மட்டும் கொல்ல தேடவில்லை, மாறாக லாசரையும் கொல்ல தேடுகின்றார்கள். காரணம் என்ன? லாசர் அந்த இடத்தில் இயேசுவால் உயிர்த்தெழப் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம், இயேசு புதுமை செய்ததற்கான ஒரு அடையாளம். ஏனென்றால் லாசர் இறந்து விட்டார் என்று பலருக்கும் தெரியும். அந்த மனிதர் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கின்றார் என்ற செய்தி எல்லா இடமும் பரவுகின்ற பொழுது மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு விடுவார்கள், தங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இதனால் தங்களுடைய பதவி எல்லாம் அழிவுக்கு சென்றுவிடும் என்ற ஒரு பயத்திலே அவர்கள்
லாசரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே புறப்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? மரியாவை போன்று நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் அவருக்காக கொடுத்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? அல்லது யூதாசை போன்று முகமூடி அணிந்தவர்களாக வெளியே நல்லவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளே அழுகிய நாற்றம் கொண்டவர்களாக வாழ்கின்றோமா? அல்லது இயேசுனுடைய அந்த நல்ல பண்புகளையும் இயேசு விட்டு சென்ற பணிகளையும் ஒடுக்குகின்ற மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்தவர்களாக நாம் இந்த நாளில் இறைவனில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இறைவனில் கரைவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.